How men fund $1 billion of industry without knowing them. எப்படி மனிதர்கள் தங்களுக்கே தெரியாம பில்லியன்ஸ் ஆஃப் $1 billion இண்டஸ்ட்ரிக்கு நம்ம பணத்தை வாரி அரைச்சிட்டு இருக்கோம். அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ, ஒரு ரீல்ஸ்க்காகவோ, இல்லை வெறும் ஒரு ஃபோட்டோக்காக, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பணத்தை வாரி அரைச்சிட்டு இருக்கோம். நம்ம நினைப்போம் 200 300. ஆனா இதே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பண்ணும்போது, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பண்ணும்போது எவ்வளவு பணம் போயிட்டு இருக்கு நம்மளுக்கே தெரியாம, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சே கூட. இது எதை காட்டுது? ஒரு மனுஷனுடைய வீக்னஸை காட்டுது, அவனுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை காட்டுது. ஒரு மனுஷன் தனக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறான்னா, அதை பார்த்த உடனே அதனால ட்ரிகர் ஆகி, ஸ்டிமுலேட் ஆகி, தன்னுடைய பணத்தை அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ப்ளஷருக்காக கொடுக்குறான் இல்லையா? அதை விட மிக கொடுமையான, மிக அருவருக்கத்தக்க, மிக 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 மோசமான டிசிஷன் ஒரு மனிதனால் எடுக்க முடியும்னா இதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? அப்போ ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு டிசிப்ளினில் ஸ்டார்ட் ஆகும். டிசிப்ளின்னா என்ன? இது லைஃப்பில் முக்கியமாக நம்மளுக்கு தேவையா? அப்போ இது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு? அப்போ எந்த அளவுக்கு நம்மளைய மெனிப்புலேட் பண்ணிருக்காங்க? நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, ஒரு வீடியோவை காமிச்சு, இல்லை ஒரு பர்டிகுலர் கான்செப்டை ஆரம்பிச்சு நம்மளுடைய வேலட்லேருந்து பணத்தை திருடலாம்னு யோசிக்கிறீங்களா? அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டெம்பரரி ப்ரெஷருக்காக போய் இப்படி செலவு பண்ணிருக்கிறோமே நம்மளுக்கு தோணும். சின்ன அமௌண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறோம். பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பண்ணும்போது அது பெரிய அமௌண்ட். அதாவது $1 billion இண்டஸ்ட்ரியோடைய இந்த ஒரு கொடூரமான, வக்கரமான ஒரு விஷயம் இதுதான். அப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து டிசிப்ளினுக்கு வாங்க. உங்கள் லைஃப்பில் முக்கியமான விஷயம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்கள் கோல் எதுன்னு அதை முதல்ல சூஸ் பண்ணுங்க. அந்த கோலுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்மால் ப்ளஷருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அது இட்ஸ் ஈக்குவல் டு சின். உங்களையே நீங்களே விற்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? மற்றவங்க அவங்கள விற்கிறாங்க, நான் பணத்தை கொடுத்து பார்க்குறேன். நோ, நெவர். நீ உன்னுடைய டிசிப்ளினை விற்கிற, நீ உன்னுடைய கோலை விற்கிற, நீ உன்னுடைய மைண்டை விற்கிற, நீ உன்னுடைய சோலை விற்கிற, நீ உன்னுடைய பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை விற்கிற, விச் இஸ் உன்னையே நீயே விற்கிற. ஒரு மனிதன் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவன், ஒரு மனிதன் தன்னைத்தானே டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாதவன், ஒரு மைண்டு சின்ன தாட்டுக்காக போய் அந்த அடிக்ஷனில் விழுறது, இது எல்லாமே இஸ் வேஸ்ட் ஃபார் சொசைட்டி. யூ ஆர் ஜஸ்ட் பீங் 99% ஆஃப் தி சொசைட்டி. ஆனால் 1% என்ன பண்ணுறான் பார்த்தியா? இதெல்லாம் அவன் கண்டுக்க போகிறான். என்ன நீ 1% பாப்புலேஷனுக்குள்ள ஆகணும், இந்த உலகத்தில் லீடர்ஸாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் நீ ஆகணும்னா, நீ டிசிப்ளின்டாக இரு, ஃபோக்கஸ்டாக இரு, டிஸ்ட்ராக்ஷனுக்கு அலோவ் பண்ணாத, ஸ்மால் ப்ளஷருக்கு உன் மைண்டை கொண்டு போகாத. மேக் ஷூர் தட் யூ டூ இட். இதைத்தான் ஆதி காலத்தில் பிரம்மச்சரியம்னு சொன்னாங்க. பிரம்மச்சரியம்ங்கிறது நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். தாட் முதல் கொண்டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி கிரியேட் பண்ணுது. உன்னுடைய காலையில் இருந்துச்சு ஒரு தாட், உன்னுடைய ஒரு நாளுடைய எனர்ஜி கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி அந்த தாட்டுக்கு. அப்போ அந்த தாட்டுக்கு நீ ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் நீ தான் கிங். அந்த தாட்டுக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறேன்னா நீ அடிமை. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். ஐ அம் யோகி, த மைண்ட் கன்சல்டன்ட். தேங்க்யூ.